பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுது வெஞ்சல் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கூட நாம் நீதிமானுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்ன என்பதை பற்றி வேதத்தின் அடிப்படையில் தியானிக்க இருக்கிறோம். நூற்றுக்கணக்கான ஆசீர்வாதங்கள் நீதிமானுக்கு உண்டு பிரியமானவர்களே. ஆனால் துன்மார்க்கனுக்கு கர்த்தருடைய சாபம் மட்டும்தான் வரும். ஆனாலும் துன்மார்க்கனை ஆண்டவர் தாம் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் வற்புறுத்துகிறார். நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்களில் ஒரு சிலவற்றை நாம் பார்ப்போமா? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விடுவிக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள் என்று வேதம் கூறுகிறது. மட்டுமல்ல, துன்மார்க்கனுடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார் என்று வேதம் கூறுகிறது. நீதிமான்களின் ரட்சிப்பு கர்த்தரால் வரும் என்று கூறப்பட்டுள்ளது. நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் என்று கூறப்பட்டுள்ளது. யார் நீதிமான்கள்? கர்த்தருடைய இரத்தத்தால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களே நீதிமான்கள். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் என்று கூறப்பட்டுள்ளது. கர்த்தருடைய சிநேகம் நமக்கு வருமானால் அது எவ்வளவு உன்னதமான மேன்மை பிரியமானவர்களே. நீதிமான்களின் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று கூறப்பட்டுள்ளது. நீதிமான்களுடைய ஆசை நன்மையாய் முடியும் என்று நீதிமொழிகள் 11:23 கூறப்பட்டுள்ளது. நம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த வேளையிலும் கூட சுவாமி உம்முடைய சமூகத்திற்கு வர கொடுத்த தயவுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, எங்களை நீதிமானாக்கி உம்முடைய ரத்தத்தினால் கழுவி நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள் அத்தனையும் எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.